ஓம் சாந்தி 29/5/2024. சக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நினைவினால் நினைவு கிடைக்கின்றது. எந்த குழந்தைகள் அன்போடு பாபாவை நினைவு செய்கிறார்களோ அவர்களிடம் பாபாவுக்கும் கவர்ச்சி ஏற்படுகின்றது. கேள்வி: உங்களுடைய பரிபக்குவ நிலையின் அடையாளம் என்ன? அந்த நிலையை அடைவதற்கான முயற்சி என்ன? பதில்: எப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு முதிர்ந்த நிலை ஏற்படுகின்றதோ அப்போது அனைத்து கர்ம இந்திரியங்களும் குளிர்ச்சி அடைந்துவிடும். கர்ம இந்திரியங்கள் மூலம் எந்த ஒரு தலைகீழான கர்மமும் நடைபெறாது. மனநிலையும் ஆடாத அசையாததாக ஆகிவிடும். இச்சமயத்தில் அசையாத மனநிலையின் மூலம் 21 பிறவிகளுக்கு கர்ம இந்திரியங்கள் வசமாகிவிடும். இந்த நிலையை அடைவதற்காக தன்னை சோதித்தறிந்து குறித்து கொள்வதன் மூலம் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். யோக பலத்தின் மூலம் கர்ம இந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். யோகம்தான் உங்களது மனநிலையை முதிர்ச்சி அடைந்ததாக ஏற்படுத்தும். யோகம்தான் உங்களது மனநிலையை நல்ல பக்குவமாக பரிபக்குவ நிலைக்கு கொண்டு செல்வது யோகம்தான். யார் யார் எங்கெங்கிருந்தாலும் பாபாவை நினைவு செய்கின்றீர்கள். ஆக அவர்கள் தாமாகவே அருகில் வந்து விடுகின்றனர். எப்படி சந்திரனுக்கு முன்பாக சில நட்சத்திரங்கள் மிக அருகில் உள்ளன, சில மிகவும் பிரகாசிக்கின்றன, சில அருகிலும் சில தொலைவிலும் உள்ளன. பார்ப்பதற்கு இந்த நட்சத்திரம் மிகவும் ஜொலிப்பது போன்று தெரிகின்றது. இது நன்றாக ஜொலிக்கிறது, இது ஜொலிப்பதே இல்லை. இப்படி உங்களுடைய மகிமையும் பாடப்பட்டுள்ளது. நீங்கள் ஞான மற்றும் யோக நட்சத்திரங்கள். குழந்தைகளுக்கு ஞான சூரியன் கிடைத்துள்ளார். பாபா குழந்தைகளைத்தான் நினைவு செய்கின்றார். யார் சேவாதாரி குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களை சர்வசக்திவான் பாபாவே நினைவு செய்கின்றார். நினைவின் மூலம் நினைவு கிடைக்கின்றது. எந்த குழந்தைகள் பாபாவை நினைவு செய்வதில்லையோ அவர்களை பாபாவும் நினைவு செய்வதில்லை. அவர்களுக்கு பாபாவின் நினைவு போய் சேர்வதில்லை. நினைவின் மூலம் நினைவு நிச்சயமாக கிடைக்கின்றது. குழந்தைகளும் கூட நினைவு செய்ய வேண்டும். கர்ம இந்திரியங்களால் எந்த ஒரு தீய கர்மமும் ஏற்படக்கூடாது. இங்கே யோக பலத்தால் கர்ம இந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். உலகினர் மருந்துகளால் வசப்படுத்துகின்றனர். குழந்தைகள் கேட்கிறார்கள், பாபா இவை ஏன் வசமாவதில்லை? பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு கர்ம இந்திரியங்கள் வசமாகிவிடும். இது கர்மாத்தீத் நிலை எனப்படுகிறது. இது நினைவு யாத்திரையில் மட்டுமே ஏற்படுகின்றது. அதனால் பாரதத்தின் பழமையான ராஜயோகம் பாடப்பட்டுள்ளது. பாவங்கள் தலைமீது நிறையவே உள்ளன. யோக பலமே இல்லை. காசி கல்வெட்டில் பலியாவது என்றால் தன் சரீரத்தை பலியிட்டுக் கொள்வது. தற்கொலை செய்து கொள்கிறோம் என்பது ஆத்மாவிற்கும் புரிந்திருக்கிறது. சொல்லவும் செய்கிறார்கள், பாபா நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்கள் மீது பலியாவோம் என்று. மற்றபடி பக்தி மார்க்கத்தில் பலியிடுகின்றார்கள். அது பக்தியாகி விடுகின்றது. தான புண்ணியம், தீர்த்த யாத்திரை முதலே என்னென்ன செய்கிறார்களோ அவை அனைத்தும் யாரோடு கொடுக்கல் வாங்கலாகிறது? பாவாத்மாக்களோடு. ராவண ராஜ்யம் இல்லையா? குழந்தைகளே, மிகவும் எச்சரிக்கையோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். பாருங்கள், எப்போதாவது ஏதாவது கெட்ட காரியம் செய்துவிட்டால் நீங்கள் யாருக்காவது காசு கொடுத்தீங்க, அதை அவர்கள் கெட்ட காரியத்திற்காக உபயோகம் செய்து விட்டார்கள் என்றால் பாவச்சுமை தலைமீது ஏறிவிடும். தான புண்ணியம் கூட எச்சரிக்கையுடன் இருந்து கொண்டு செய்ய வேண்டும்.
நீங்கள் அனைவரும் யாரை சந்திக்க வந்துள்ளீர்கள்? யார் உயிர்தானம் தருகிறாரோ அவரை சந்திப்பதற்காக அவர் அனைவரையும் ஆத்மலோகத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார். நீங்கள் காலனை வெற்றி அடைய வேண்டும். நான் உங்களை அமரலோகத்திற்கு அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, யோக பலத்தின் மூலம் கர்ம இந்திரியங்களை வென்றவராகி முழுமையாக தூய்மையாக வேண்டும். இந்த நிலையை அடைவதற்காக தன்னைத்தான் சோதித்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, சதா புத்தியில் நினைவிருக்க வேண்டும். நாம் தான் பிராமணர்களிலிருந்து தேவதையாக இருந்தோம். இப்போது மீண்டும் தேவதையாவதற்காக இங்கு வந்துள்ளோம். அதனால் எச்சரிக்கையுடன் பாவம் மற்றும் புண்ணியத்தை புரிந்து கொண்டு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். பாவம் மற்றும் புண்ணியத்தை புரிந்து கொண்டு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். வரதானம்: அனைத்து அதிகார மையங்களையும் உதவியாளராக மாற்றி பிரத்யக்ஷத்தாவின் திரையை விளக்கக்கூடிய உண்மையான சேவாதாரியாகுக. அனைத்து அதிகார மையங்களையும் உதவியாளராக மாற்றி பிரத்யக்ஷத்தாவின் திரையை விளக்கக்கூடிய உண்மையான சேவாதாரியாகுக. விளக்கம்: எப்போது அனைத்து, அதாவது சக்திகள், எப்போது அனைத்து சக்தியின் மையத்தினரும் சேர்ந்து சிரேஷ்ட அதிகாரம், ஈஸ்வரிய அதிகாரம், ஆன்மீக அதிகாரம் என்பது இந்த ஒரு பரமாத்மா அதிகாரம் மட்டும்தான் என்று எப்போது சொல்வார்களோ, சிரேஷ்டமான அதிகாரம், ஈஸ்வரிய அதிகாரம், ஆன்மீக அதிகாரம் என்பது, அதாவது ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா மட்டும்தான் என்று எப்போது சொல்வார்களோ அப்போது பிரத்யக்ஷித்தாவின் திரை விலகும். அனைவரும் இந்த ஸ்டேஜ் மீது ஒன்றாக சேர்ந்திருந்து அன்பின் சந்திப்பை நிகழ்த்துவார்கள். இதற்காக அனைவரையும் அன்பு என்ற கயிற்றில் கட்டி அருகில் கொண்டு வாருங்கள். உதவியாளராகுங்கள். இந்த அன்புதான் காந்தமாகும். அது அனைவரையும் ஒன்றாக குழு ரூபத்தில் பாபாவின் மேடை மீது கொண்டு வந்து சேர்க்கும். எனவே இந்த கடைசி பிரத்யக்ஷத்தாவின் கதாநாயகனின் வேடத்தில் நிமித்தமாவதற்கான சேவை செய்யுங்கள். அப்போது உண்மையான சேவாதாரி என்று உங்களை சொல்வார்கள். ஸ்லோகன்: சேவை மூலம் அனைவரின் ஆசீர்வாதங்களையும் பெறுவது என்பது முன்னேறி செல்வதற்கான லிஃப்ட் ஆகும். சேவை மூலம் அனைவரின் ஆசீர்வாதங்களை பெறுவது என்பது முன்னேறி செல்வதற்கான லிஃப்ட் ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.